மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கும்பகோணத்தில் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளிகளை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் பொதுமக்களிடம் தனக்கு ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இந்த தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றால் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகமும் மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் அமைத்து மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதனால் நெசவாளர்களை துயத்துடைக்க எந்தெந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை வகை நடவடிக்கை எடுத்து நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் பாதுகாப்பு என்பது தெரிந்து கொள்வோம். கொள்ளிடம் ஆற்றில் மணல் எடுத்து 30-40 அடிக்கு கீழே போனவிட்ட காரணத்தினால் தண்ணீரானது வாய்க்கால்கள் சென்று பாசன வாய்க்கால் செல்ல முடியவில்லை. அதனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.